காலையில் 8 மணி. சூரியன் இன்னும் முழுமையாக சுட்டரிக்க தொடங்கவே இல்லை. இருந்தாலும் அந்த அடுக்குமாடி குடியிருப்போட காம்பவுண்டு சுவர்களுக்குள்ள கலகலப்பும் தொடங்கிட்டு. இந்த குடியிருப்போட 3 முக்கிய தூண்கள் தான் இவங்க: ரம்யா, சுமித்ரா, அப்புறமா கலைவாணி. இவங்க 3 பேரும் அவங்கவுங்க வேலைகளில் மூழ்கியும் இருந்தாங்க. ரம்யா தன்னோட வீட்டில் ஹாலில் உட்காந்து லேப்டாப்பை வச்சுக்கிட்டு காதுகளில் ஹெட்செட்டையும் மாட்டிட்டு மீட்டிங்லையும் பிஸியாக இருக்கிறா. பால்கனியில் சுமித்ரா புதிதாக செஞ்ச ஒரு வகை ஸ்நாக்கை எடுத்துகிட்டு வந்து கலைவாணிக்கு தட்டில் வச்சும் நீட்டுறா. கலை, இது எப்படி இருக்கு? புதுசாக ட்ரை பண்ணேன்டி. சர்க்கரை கம்மியாக போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சுருக்கேன். ஏண்டி சுமி, டேஸ்ட் அருமையாக இருக்கு. நீ பெசாட்டி ஒரு சமையல் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணு, நல்லா இருக்கும். இந்த ரம்யா எங்கே போனா? ஆளையே காணும். ஏண்டி ரம்யா, கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு வெளியே வா. ஐயோ, இப்போமெல்லாம் வர முடியாது. மீட்டிங் முடிகிறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும். இருந்தாலும் சுமி ஏதாவது புதுசாக செஞ்சிருப்பா. என் மூக்குக்கு வாசனையும் வந்துட்டு. கொண்டு வாடி, நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரம்யாவும் தன்னோட லேப்டாப்பை மியூட் செஞ்சுட்டு பால்கனிக்கு வந்து அவங்களோட சேர்ந்துக்கிட்டான். குடியிருப்போட அமைதியான காலை வேளையில் அவங்களோட நட்பு பேச்சு சத்தமாக ஒழிச்சிக்கிட்டு இருந்துச்சு. சுமித்ராவோட சமையல் திறமை, கலைவாணியோட குசும்புத்தனமான நகைச்சுவை, ரம்யாவோட ஐடி டெக்னாலஜி அறிவுன்னு இவை 3ம் இணைஞ்ச இடம்தான் இந்த பால்கனி. இந்த அடுக்குமாடி அட்ராசிட்டியோட அடுத்த கட்ட கலகலப்பான பகுதியை பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் இந்த சேனலுக்கு தாங்க. நன்றி.